சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம கிட்ட ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்கு. அதை ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கும். அதுவும் நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, சுற்றி காம்பவுண்ட் வால் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த லேண்டை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் ரோடு அப்ரோச்சை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க மெயின் ரோடு அப்ரோச் பார்த்துருவோம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு, அதாவது காமாட்சி ஹாஸ்பிட்டல் அருகில் தாங்க நம்ம நிற்கிறோம். இங்கேருந்து 2.5 கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. மேலும் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன் உங்களுக்கு காமாட்சி ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் லேண்ட்மார்க்காக காமிச்சேன்னா, வேளச்சேரியிலேருந்து நீங்கள் பள்ளிக்கரணை வந்தீங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய லேண்ட்மார்க்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெருசலம் காலேஜ். காமாட்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெருசலம் காலேஜ் இருக்குது. ஜெருசலம் காலேஜுக்கு பக்கத்தில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி டென்டல் ஹாஸ்பிட்டல் அண்ட் பாலாஜி டென்டல் காலேஜ். இதுக்கு பக்கத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா இதோ இப்போ நம்ம பார்க்குறது தான் பாலாஜி டென்டல் காலேஜ், பாலாஜி டென்டல் ஹாஸ்பிட்டலுங்க. அடுத்ததாக பார்க்க இருக்க லொக்கேஷன் பள்ளிக்கரணை லொக்கேஷன் தாங்க. பள்ளிக்கரணை லொக்கேஷனில் கார்பரேஷன் ஆஃபீஸ். பள்ளிக்கரணை லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் இருக்கும். சிக்னல் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாவே சென்னை கார்பரேஷன் ஆஃபீஸ் உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க்குங்க. இங்கேருந்து கரெக்டாக நீங்கள் இங்கேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ உங்களுக்கு காலேஜ், ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல், இந்த பள்ளிக்கரணை லொக்கேஷன் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஸ்கூல் இருக்குங்க. மெயினாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா டிஏவி ஸ்கூல் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்க. என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இடம் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா கூட டிஏவி ஸ்கூலை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் இடம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைத்தன்யா, சான் அகாடமி, சங்கர வித்யாலயா, இந்த ஸ்கூலும் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து பள்ளிக்கரணை லொக்கேஷன்லேயே இருக்குது. அதாவது ஜெயச்சந்திரன் பேக் சைடில் வந்து ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. அதே ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகேஜி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. அதே ரோட்டில் ஆசான் மெமோரியல் காலேஜும் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, நான் சொன்ன ப்ராப்பர்ட்டிகிட்ட இருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். எந்த ஸ்கூலாக இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டியிலேருந்து 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி எந்த ஸ்கூலும் ரீச் பண்ணிடலாம். இப்போ நான் காட்டின அப்ரோச் ரோடு வியூ எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எந்த பக்கம் வரணும், எப்படி வரணுன்றது ஃபுல் வியூவும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நம்ம இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி கிட்ட வந்துட்டேங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் 3160 ஸ்கொயர் ஃபீட்டு கொண்ட ஒரு லேண்டு, கார்னர் சைட்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வாலோடு இருக்குது. என்ட்ரன்ஸில் ஒரு கேட்டும் அமைச்சு வச்சுருக்காங்க. நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி இது. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி நார்த் வெஸ்ட் கார்னர். நம்ம இப்போது நிறைய பேர் கேட்பாங்க, சில பேர் வந்து மொத்தமாக கொடுப்பீங்களா இல்லை பிரித்து கொடுப்பீங்களா, எப்படி வேணாலும் கொடுக்கலான்னு இந்த ஓனர் வந்து நம்மகிட்ட சொல்லிட்டாரு. ஏன்னு கேளுங்க, ஏன்னா மொத்தமாக எடுத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது மெயினாக பில்டர்ஸ்க்கு சூட் ஆகும். சில பேருக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் பங்களா டைப்பில் கட்டலாம் அப்படின்றவங்களுக்கும் சூட் ஆகும். அதை விட வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸுக்கு ஒரு ஃப்ரண்ட்லேயே ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு நல்ல தண்ணி லொக்கேஷனில் எனக்கு ஒரு கார்னர் சைட்டு வேணும், இல்லை பிரித்து எனக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் ஒரு மிடில் கிளாஸ் உள்ளவங்களுக்கு சூட்டபிளான ஒரு ஏரியா. ஏன்னா இவங்க 1000 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1050 அந்த சம்திங் ஸ்கொயர் இதில் வந்து இவங்க வந்து பிரித்து தரதா வித் சப்டிவிஷன் அப்ரூவலோட. இந்த லேண்ட் வந்து 3160 ஸ்கொயர் ஃபீட்டும் டோட்டலாகவே அப்ரூவலு. இவங்க வந்து நான் பிரித்து தரேன், உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கேளுங்க, நான் பிரித்து தரேன் அப்படின்ற மாதிரி ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. வித் சப்டிவிஷன் அப்ரூவோட உங்களுக்கு பக்காவாக வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறதா வந்து அவங்க சொல்லிட்டாங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு நார்த் ஃபேஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் ஃப்ரண்டேஜுங்க. 60 ஃபீட் 47 அந்த லென்த் அண்ட் பிரித்துலேருந்து இருக்குது. 20 ஃபீட் ரோடுங்க. இந்த லேண்டோட ரோடு வித்து வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட் ரோடு. ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட் ரோடு. சரிங்களா? நார்த் வெஸ்ட் கார்னர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை பள்ளிக்கரணை லொக்கேஷனில் கார்பரேஷன் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்ரோ வாட்டர் உங்களுக்கு வந்து பள்ளிக்கரணில் வந்து டோட்டலாக வந்து இப்போ வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் பே பண்ணி அவங்க வந்து மெட்ரோ லைன் எடுத்துருக்காங்க. சிவேஜி மட்டும் கொஞ்சம் டிலே எடுக்குது. கம்பல்சரி வந்து சென்னை கார்பரேஷன் ரீதியில் வந்து அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்தில் கண்டிப்பாக இங்கே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துங்க, இந்த லேண்டுக்கு ஆப்போசிட் பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியா நல்ல ஒரு அமைதியான லொக்கேஷனுங்க, ஒரு காமான ஏரியாங்க. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்காலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரு பெஸ்ட்டாகவே சொல்லுவாங்க. இது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. என்னை கேட்டால் ஒரு இண்டிவிஜுவலாக எடுத்து ஒரு பங்களா டைப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் இந்த இடத்துக்கு சூப்பராக சூட் ஆகுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தபிளான ஒரு இடங்க. ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 ஃபீட்டு, நீங்கள் எந்த சம்மர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 80 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் 100% வந்து குறைய சொல்ல முடியாது. நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் வந்து விசாரித்து பார்த்துட்டு கூட
நீங்கள் செக் பண்ணி கூட இடம் வாங்கிக்கிங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து சொல்லிடுறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7500 per ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து அவங்க கோட் பண்ணியிருக்கிறது. நீங்கள் பிரித்து கேட்டாலும் தாராளமாக பிரித்து கொடுத்துடலாம். மெயினாக பில்டர் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க, இந்த மாதிரி கார்னர் சைட்டை எடுத்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு வந்து நிறைய பில்டர்ஸ் வந்து விரும்புவாங்க. கண்டிப்பாக பில்டர்ஸ்க்கு யூஸபுளான ஒரு வீடியோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது பில்டரோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள் பில்டர் யாருனா இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பில்டருக்கு மட்டும் இந்த வீடியோவில் இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் இண்டிவிஜுவல் பையருக்கும் கண்டிப்பாக வந்து சூட்டபுளான ஒரு ஏரியா நார்த் வெஸ்ட் கார்னர். கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சைட் விசிட் வாங்க. ஏன்னா சைட் விசிட் நேரில் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட முழு டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நம்மளுடைய சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.